இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். லொக்கேஷனாக இந்தியா எங்கே இருக்குது வேர்ல்டில், நம்மளோடது எங்கே இருக்குது. ரிலீஃப்ன்றது இதில் ஹையஸ்ட் பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்லாம் என்ன, அதுதான் ரிலீஃப். ட்ரைனேஜ்ன்றது நம்மள ஆறுகளுடைய அந்த பொசிஷன் அதெல்லாம் சொல்கிறது ட்ரைனேஜ் சொல்கிறோம். ஸோ இந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நார்தர்ன் பிளெயின்ஸ் பார்க்க போகிறோம், பெனின்சுலர் பிளாட்டியூ பார்க்க போகிறோம், இந்தியன் டெசர்ட், கோஸ்டல் பிளெயின், ஐலாண்ட்ஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். நார்தர்ன் பிளெயின்ஸ்ன்றது நிலப்பகுதி, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியை தான் கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னா. நார்தர்ன் பிளெயின்ஸ்னு எங்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய நார்த் பக்கமாக இருந்த பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The fertile land extending across 7 North Indian states forms the Great Northern Plains. ஸோ இந்தியாவில் நார்த் பக்கமாக இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்டை கடந்து இந்த பிளெயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஹிமாலயஸ் வந்து ஃபுல்லாக படர்ந்து இருந்தது இல்லைங்களா, நார்த்லேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டில் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது மாதிரி அதை தொடர்ந்து அப்படியே இந்த பிளெயின்ஸும் அந்த கடல் அந்த ஆறுகளை ஒட்டி வரக்கூடிய இந்த நிலப்பகுதியை தான் வந்து நம்ம நார்தர்ன் பிளெயின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் இதில் எத்தனை டச் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 7 ஸ்டேட்டை வந்து டச் பண்ணி இந்த பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் எக்ஸ்டென்சிவ் பிளெயின் லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். ஸோ நார்தர்ன் சைடில் ஹிமாலயாஸ்லாம் இருக்கிற மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி செஷனில் பார்த்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக தான் வந்து அதோடைய சவுத்து பக்கமாக தான் பார்த்திங்கன்னா இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. திஸ் பிளெயின் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுவியம் இந்த வேர்ல்டு. ஸோ உலகத்திலே நிறைய அலுவியல் சாயல் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் பிளெயின் தான் வேர்ல்ட்லேயே. அண்ட் இஸ் டெபாசிட்டட் பை த ரிவர்ஸ். ஸோ இதில் அந்த அலுவியல் சாயில் அப்படின்றது அலுவியல்ன்றது ஒரு சாயில். ஸோ அலுவியம்ன்றது அந்த இதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான சத்துகள் வந்து இந்த அலுவியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குது. மண்ணில் அலுவியம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நல்ல க்ரோத் வந்து நமக்கு இருக்கும், விளைச்சல் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த ஆறுகள் பாஞ்சு ஓடக்கூடிய ஆறுகள் வந்து டெபாசிட் பண்ணுது, எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த அலுவியம் கொண்டு வந்து அந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் பக்கமாக டெபாசிட் பண்ணிவிட்டு கடந்து போகுது. ஸோ எந்தெந்த ஆறுகள் வந்து இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்க்கு அலுவியம் சாயில் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ஒரு 3 பெரும் நதிகளும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் அதுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சின்ன சின்ன நதிகளும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுவியம் டெபாசிட் வந்து கொடுத்து அது ஒரு கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் வேர்ல்டுலேயே வந்து அதிகப்படியான அலுவியம் டெபாசிட் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின்ஸாக ஆக்குனதுக்கு இந்த 3 ரிவர்ஸ் தான் வந்து மெயின். த லென்த் ஆஃப் தி பிளெயின் இஸ் அபவுட் இந்த பிளெயின் இந்த வயல்வெளி இந்த நிலப்பகுதி எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர்ஸ் லென்த்துக்கு வந்து இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் அமைஞ்சிருக்கு. அதோடைய வித்து அகலம் எவ்வளோ இருக்கும்னா 240லேருந்து 320 கிலோமீட்டர்ஸ் அகலம் இருக்கும். இட்ஸ் வித் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ ஈஸ்ட்லேருந்து நீங்கள் வெஸ்ட் பக்கமாக வந்தீங்க அப்படின்னா அதோடைய அந்த அகலம் வந்து அப்படியே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும், அதிகம் ஆகிக்கிட்டே வரும். இட் கவர்ஸ் அன் ஏரியா. ஸோ அது மொத்தமாக எவ்வளோ ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 lakh square kilometers இருக்குது. ஸோ லென்த்து சொல்லியிருக்காங்க, வித்து சொல்லியிருக்காங்க, ஏரியா எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரிமார்க்கபிளி அ ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ் வித் அன் இன்பெர்செப்டிபிள் ஸ்லோப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் அப்படின்போது பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இம்பெர்செப்டிபிள் ஸ்லோப்னா அது அப்படியே லைட்டாக ஸ்லோப் மாதிரியே இருக்கும் பார்க்க. தே ஆர் ஃபார்ம்டு மோஸ்ட்லி பை தி டெபாசிஷனல் ப்ராசஸ் ஆஃப் தி ஹிமாலயன் அண்ட் விந்தியன் ரிவர்ஸ். ஸோ இந்த கங்கை, பிரம்மபுத்திரா, இண்டஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹிமாலயிலேருந்து வரக்கூடிய ஆறுகள் தான். ஸோ இமயமலையிலேருந்து வரக்கூடிய ஆறுகளும் விந்தியன் அப்படிங்கிற ரிவர்ஸ்லேருந்து தான் வந்து இந்த மெயினாக இந்த டெபாசிஷனல் வந்து நடக்குது. திஸ் ரிவர்ஸ் டெபாசிட்ஸ் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அலாங் த ஃபுட் ஹில்ஸ் அண்ட் ஃப்ளட் பிளைன்ஸ். ஸோ வெறும் அலுமினியம் மட்டுமே இதை கொண்டு வந்து சேர்க்காது, மற்ற எல்லாத்தையும் அடிச்சுட்டு கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணது. அது செடிமெண்ட்ன்றது அங்கே தங்கி இருக்கக்கூடிய விஷயம். ஆறில் அப்படியே மண்ணெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டுரும். அதுதான் செடிமெண்ட்னு சொல்கிறோம். த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் செடிமெண்ட் டெபாசிஷன் இன் த பிளெயின்ஸ் ஏரியாஸ் அஸ் ஃபாலோஸ். முக்கியமான இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான செடிமெண்ட் டெபாசிஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். த பார்பர் பிளெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளெயினுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்பர் பிளெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் பிளெயின் இஸ் மேட் அப் ஆஃப் கிரேவல்ஸ்னால் கூழாங்கற்கள். ஸோ கற்கள் நிறைய இந்த இடத்துல டெபாசிட் ஆகிருக்கும். ஆறுலேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரக்கூடிய கூழாங்கற்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய டெபாசிட் ஆகிருக்கு. அண்ட் அன்அசார்ட்டட் செடிமெண்ட்ஸ். ஸோ
பெரிய பெரிய செடிமெண்ட்ஸும் இதில் இருக்கும். டெபாசிட் பற்றி ஹிமாலயன் ரிவர். ஸோ இமயமலையிலேருந்து வேகமாக அடிச்சிட்டு வரக்கூடிய ஆறு இந்த பெரிய பெரிய கற்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்திருக்கு, கூழாங்கற்கள் எல்லாம் சேர்த்திருக்கு. The porosity of this plain is so high that most of the small streams flow over this region disappear. ஸோ இது கூழாங்கற்கள்ல நிறைய இதில் இருக்கிறதுனால குட்டி குட்டியாக வரக்கூடிய ஆறுகள் எல்லாம் இதுக்குள்ளே பாஞ்சு போகிறதுனால மேலே அந்த ஆறு வந்து திடீர்னு காணாமல் போயிடுற மாதிரி ஆயிடும். நிறைய தண்ணி வரும்போது தான் மேலே அந்த தண்ணி வந்து தெரியும். ஸோ கூழாங்கற்களுக்குள்ளே அது ஆக்சுவலாக அந்த நதி வந்து உள்ளே பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த கூழாங்கற்கள் இருக்கிறதுனால அது தெரியாமல் போயிருது. அதான் டிஸப்பியர்னு சொல்லியிருக்காங்க. போரோசிட்டின்றது தண்ணி உள்ளே போகக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம கூழாங்கற்கள் ஒரு கப்பில் போட்டு தண்ணி உள்ளே போடும்போது அதில் அப்படியே உள்ளே போயிடும் இல்லை, மண் போடும்போது அது இழுத்துக்கும் மண். ஸோ அது அந்த போரோசிட்டின்றது உள்ளே நுழையிறது. அதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இட் லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி ஷிவாலிக் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ ஷிவாலிக் ஹிமாலயாஸில் நம்ம ஹிமாலயா மவுண்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ஷிவாலிக்ஸ்ன்றது லாஸ்ட்டாக வரக்கூடியது. ஸோ இந்த ஷிவாலிக்ஸ்லேருந்து வெஸ்ட் பக்கத்துலேருந்து ஈஸ்ட் பக்கத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேனுக்கு பேர் தான் வந்து பாபர் பிளேன் சொல்கிறாங்க. ஜம்மு டிவிஷன் டு அசாம், ஜம்முலேருந்து அசாம் வரைக்கும் இருக்கக்கூடிய சிவாலிக் இதுக்கு வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா பாபர் பிளேன் வந்து நமக்கு கிடைக்கும். இட்ஸ் வித் வேரிஸ் ஃப்ரம் 8 to 15 கிலோமீட்டர். ஸோ அதோடைய அடர்த்தி எவ்வளோ தூரத்துக்கு அதோட அடர்த்தி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் வைடர் இன் தி வெஸ்டர்ன் பிளெயின். ஸோ எந்த பக்கம் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளெயின்ஸில் தான் வந்து அதோடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். அது ஜம்மு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் தேன் இந்த ஈஸ்ட். ஏன்னா ஜம்மு பக்கமாக இருந்து தான் அந்த ஹிமாலயாஸ்லேருந்து அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து ஆறு அப்படியே வேகமாக ஓடி வருதுங்களா. இப்போ அங்கே தான் நிறைய டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ போக 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 அப்படியே குறைஞ்சிரும். அதனால தான் ஜம்முடைய டிவிஷனில் ரொம்ப அகலமாக இருக்குது அந்த இடம்னு சொல்கிறாங்க. than in the East Assam. This plain is not suitable for cultivation. ஸோ இந்த இடத்துல இந்த பாபர் பிளெயினில் குளங்கற்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல விளைச்சல் பண்ணுறது கஷ்டம். விளைச்சல் வந்து அதிகமாக அங்கே வராது, கல்டிவேஷன் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் சுட்டபிள், பண்ண முடியாத இடமா இது அமைஞ்சிருச்சு. ஒன்லி பிக் ட்ரீஸ் வித் லார்ஜ் ரூட்ஸ் ட்ரைவ் இன் திஸ் ரீஜன். ஸோ பெரிய பெரிய மரங்களால் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ முடியும். அடுத்து இருக்கக்கூடியது டெராய் ட்ராக். ஸோ அந்த பிக்சரில் பார்த்துட்டு பாருங்கள், ஹிமாலயாஸ்க்கு அடுத்து பாபர், அந்த பாபர் பிளெயினில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கூழாங்கற்கள் இருக்கும். ஸோ அடுத்து டெராய் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் வெஜிடேஷன். ஸோ இந்த இடத்துல நிறைய தண்ணி இருக்கும். டேம்ப்னஸ்னால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து டெராய் ட்ராக்கு. திக்காக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். அண்ட் நிறைய வைல்ட் லைஃப் இருக்கும். வைல்ட் லைஃப்ன்றது காடுகள், அதில் இருக்கக்கூடிய விலங்குகள், அதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே தான் வந்து வைல்ட் லைஃப்னு சொல்கிறோம். திஸ் ட்ராக் லைஸ் டு தி சவுத் ஆஃப் பாபர் பிளெயின். ஸோ பாபர் பிளெயினுக்கு சவுத் பக்கமாக இந்த டெராய் பிளெயின் வந்து இருக்குது. த வித் ஆஃப் திஸ் பெல்ட் இஸ் 15 to 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோடைய அகலம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 30 கிலோமீட்டருக்கு இருக்கும். த டெராய் இஸ் வைடர் இன் தி ஈஸ்டர்ன் பார்ட். ஸோ இது எங்கே ரொம்ப அகலமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு. பாபர் வந்து நம்ம வெஸ்டர்ன் சைடுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த டெராய் வந்து ஈஸ்டர்ன் சைடில் தான் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆஃப் தி கிரேட் பிளெயின்ஸ் எஸ்பெஷலி இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால்ஸ். மெயினாக எங்கே இது ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய மழை வந்து இருக்கிறதுனால, மழைப்பொழிவு அங்கே நிறைய இருக்கிறதுனால இந்த டெராய் வந்து அங்கே ரொம்ப திக்காக இருக்குது. வித்னஸ் வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்குது. இன் மெனி ஸ்டேட்ஸ் த டெராய் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். ஸோ நிறைய ஸ்டேட்டில், நம்மளோட இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெராய் ஃபாரஸ்ட், நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. இந்த டெராய் ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கல்டிவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது விளைச்சல் செய்கிறதுக்காக, ஃபர்டிலைசேஷன் செய்கிறதுக்காக இந்த காடுகளை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அடுத்து பங்கார் பிளெயின். ஸோ பங்கார் பிளெயின் அப்படின்றது டெராய், பாபருக்கு அடுத்து டெராய்க்கு அடுத்து வரக்கூடியது பங்கார் பிளெயின். அந்த பிக்சரில் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. த பங்கார் ரெப்ரசன்ட்ஸ் தி அப்லாண்ட் அலுவியல் ட்ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துல அலுவியல் டெபாசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபார்ம்டு பை தி ஓல்டர் அலுவினியம். ஸோ ஓல்டர் அலுவியம் அப்படின்றது ரொம்ப வருஷத்துலேருந்து வந்து அங்கே டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய அந்த அலுவிலியம், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடியது இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அங்கே ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கிறது. த பங்கார் லேண்ட் லைஸ் அபவ் த ஃப்ளட்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் தி ஏர். ஸோ இந்த பங்காரில் பிளெயின் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளட் லிமிட்டை தாண்டி இருக்கும். அதாவது ஃப்ளட்டுன்றது அந்த வெள்ளம், ஆற்றுல வெள்ளம் அதிகமாக அடிச்சிட்டு வரும்போது அந்த வெள்ளத்தில் சிக்காமல் இந்த நிலப்பகுதி வந்து அமைஞ்சிருக்குது. The soil is dark in color. ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு. ரிச் இன் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ் அப்படின்றது இந்த காஞ்சி போன லீவ்ஸு எல்லா விஷயத்தையும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஹியூமஸ்.
செடி வளர்கிறதுக்காக போடக்கூடிய சத்துகள் தான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காட்டில் அந்த இலைகள் எல்லாம் படிஞ்சு கிடக்கும். ஸோ அதுதான் ஹியூமஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல விளைச்சல் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த காஞ்சி போன இலைகள், இறந்து போன அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் அதுலேருந்தெல்லாம் அதுக்கு கிடைக்கும். அதான் ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெல் ட்ரெயின்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். வெல் ட்ரெயின்டுனா இந்த இடத்துல தண்ணி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் வெல் ட்ரெயின்ட். அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பிளெயின் வந்து இந்த பங்கார் பிளெயின் தான். ஸோ சாயில் எப்படி இருக்கும்னா டார்க்காக இருக்கும், டார்க் கலரில் இருக்கும், ஹியூமஸ் அதிகமாக இருக்கும். ஹியூமஸ்ன்றது அதுக்கு தேவையான சத்துக்கள் அண்ட் தண்ணி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். வெல் ட்ரெயின்டுனா தண்ணி எப்பயுமே விளைச்சலுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து காதர் பிளெயின். ஸோ பங்காருக்கு சவுத்தில் இருந்து இருக்குது. த நியூ அலுவியம் ட்ராக்ஸ் அலாங் தி கோர்சஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் ஆர் நோன் அஸ் காதர் ஆர் பெட் லேண்ட்ஸ். ஸோ இந்த புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய அலுவியம் ட்ராக் சாயிலெல்லாம் எங்கே போய் டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்காரை தாண்டி போய் காதர் அப்படிங்கிற இடத்துல வந்து டெபாசிட் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னால் பெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த காதர் ட்ராக்ஸ் ஆர் என்ரிச் பை ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் ஆஃப் சில்ட் எவ்ரி இயர் டூரிங் ரெய்னி சீசன். ஸோ ஒவ்வொரு மழைக்காலத்துலையும் பார்த்திங்கன்னா புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த அலுவியம் வந்து இந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு மழைக்காலத்துலேயும். பங்காரில் இருக்கிறது எப்பயோ அடிச்சுட்டு வந்து இருக்கக்கூடிய அலுவிலியம் சாயில். அதனால தான் அது வந்து அந்த வெள்ளப்பெருக்கு வர இடத்துக்கு தாண்டி தான் இருக்குதுன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ இது வெள்ளப்பெருக்கு வர இடத்துலையே இது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல புதுசாக அந்த அலுவிலியம் சாயில் ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிட்டே இருக்கும். தி காதர் லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ காதர் லேண்டில் என்னெல்லாம் இருக்கும்னா சாண்டு மணல் இருக்கும், சில்ட்டு ஜலிச்ச மாதிரி மண் இருக்கும், கிளே வந்து களிமண் அண்ட் மண் இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இட் இஸ் ஹைலி ஃபெர்டைல் சாயில்ஸ். ரொம்ப அதிகப்படியான விளைச்சல் செய்யறதுக்கு ஏற்ற நிலம் வந்து காதர். ஸோ பங்காரும் காதரும் விளைச்சல் செய்ய ஏற்ற ஒரு இடம். டெல்டா பிளைன்ஸ். அடுத்து டெல்டா அப்படின்றது இந்த ஆறுகள் எல்லாம் போயிட்டு அந்த கடலை அடையிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதான் வந்து டெல்டா பிளைன்ஸ்னு சொல்கிறோம். இந்த டெல்டா பிளைன்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி காதர் லேண்ட். ஸோ காதர் லேண்ட் தாண்டி இருக்கக்கூடியது டெல்டா லேண்ட்ஸ்னு சொல்கிறோம். இட் கவர்ஸ் அபவுட் 1.9 lakh kilometers. ஸோ இதோடைய இடம் இது எவ்வளோ பிளேஸ் வந்து அடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.9 lakh square kilometers வந்து இதோடைய ஏரியா இன் தி லோயர் ரீச்சஸ் ஆஃப் கங்கா ரிவர். ஸோ இந்த கங்கா ரிவர் கடைசியாக போயிட்டு கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி இடம் இது. இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் டெபாசிஷன் ஆஸ் அ ரிவர் ஃப்ளோஸ் இன் இட்ஸ் ட்ராக் ஸ்லக்கிஷ்லி. அப்படியே சேராக இருக்க மாதிரி, சக்கிஷ்லினா ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரியான டெபாசிட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். இந்த டெல்டாயிக் பிளேன் கன்சிஸ்ட்ஸ் மெயின்லி ஆஃப் ஓல்டு மட், நியூ மட், மார்ஷ். ஸோ இந்த டெல்டாயிக் பிளேனில் என்னெல்லாம் இருக்கும்னா பழைய மண் இருக்கும், புதுசாக அடிச்சுட்டு வரக்கூடிய மண் இருக்கும், மார்ஷ்ன்றது அந்த சகதி சொல்லுமா அதெல்லாம் இருக்கும். இந்த டெல்டா ரீஜன் த அப்லாண்ட்ஸ் ஆர் கால்ட் சார்ஸ். ஸோ இந்த டெல்டா பகுதியில் முன்னாடி வரக்கூடிய அப்லாண்ட்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஒரு இதை வந்து என்ன சொல்கிறோன்னா சார்ஸ்ன்னு சொல்கிறோம். வைல் தி மார்ஷி ஏரியாஸ் ஆர் கால்ட் பில்ஸ். இதே ரொம்ப அப்படியே கச்சா என்ன சொல்கிறது ரொம்ப ஈரப்பதம் நிறைந்த அந்த இடமா இருந்தால் அது மார்ஷி லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரத்தன்மை நிறைய இருக்கக்கூடிய இடத்த மார்ஷி சொல்கிறோம், அதுக்கு பேர் பில்ஸு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை வந்து சார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். On the basis of deposition of sediments by various rivers. ஸோ பல ஆறுகள்லேருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செடிமெண்ட் எது தங்குது இல்லைங்களா, அதான் செடிமெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த செடிமெண்ட்ஸை வச்சு டெபாசிஷன்ஸை வச்சு அண்ட் டொப்போக்ராஃபிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த அங்கே அது இப்போது நம்ம குளங்கள் கொண்டு வந்துச்சு அங்கே வந்து விளைச்சல் பண்ண முடியாது, அப்புறம் ஓல்டு அலுமினியம் சாயில் இருக்குது அங்கே ஃபாரஸ்ட்லாம் திக்காக இருக்கலாம் சொல்லி அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு இந்த நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியாவை 4ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று ராஜஸ்தான் பிளெயின், இன்னொன்று பஞ்சாப், ஹரியானா, கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ 4ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் பிளெயின்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இட் இஸ் லொக்கேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ ஆரவல்லி மலைக்கு பக்கத்தில் அந்த ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடு தான் வந்து ராஜஸ்தான் பிளெயின்ஸ் அமைஞ்சிருக்கு. It covers an area of about 1,75,000 square kilometers. ஸோ இந்த பிளெயின் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர் லூனி. ஸோ இந்த ராஜஸ்தான் பிளெயின் மெயினாக யாரால் உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரிவர் லூனி அப்படிங்கிற ரிவரால் தான் இது உருவாச்சு. அந்த லாங் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி, அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு காணாமல் போயிட்டு மறுபடியும் உருவாகக்கூடிய சரஸ்வதி ரிவர். ஸோ இந்த 2 ரிவரால் தான் இந்த ராஜஸ்தான் பிளெயின் வந்து உருவாகுது. There are several salt lakes in ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன லேக்ஸ் இருக்குது, அது ரொம்ப சால்ட்டாக இருக்கும், உப்பாக இருக்கக்கூடிய லேக்ஸ் வந்து அங்கே இருக்குது. சாம்பார் சால்ட் லேக், புஷ்கர் லேக். ஸோ சாம்பார் சால்ட் லேக்கு இன்னொரு பேர் வந்து புஷ்கர் லேக்குன்னு சொல்கிறாங்க.
நியர் ஜெய்ப்பூர் இஸ் அ ப்ராமினென்ட் ஒன். ஸோ அது ரொம்ப அதிகமான உப்பு இருக்கக்கூடிய ஒரு லேக் வந்து சாம்பார் லேக்குன்னு சொல்கிறோம். ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளெயினில் இருக்குது, ஜெய்ப்பூர் கிட்ட இருக்காது. தென் பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். Punjab Haryana plains lies to the northeast of the Great Indian Desert. So Great Indian Desertக்கு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. This plain is found over an area of about 1.75 lakh square kilometers. ஸோ அங்கே 1,75,000 படுதோ. ஸோ மோரலஸ் அதே மாதிரி தான் இது 1.75 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின் ஆர் ஃபார்ம்டு வித் டெபாசிஷன் ஆஃப் ரிவர் சட்லஜ், பீஸ், ரவி. ஸோ இந்த இதில் வந்து கொஷின்ஸ் வேணால் கேட்கலாம். அங்கே என்னென்ன ரிவர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் என்னென்ன ரிவர்னு சொல்லிட்டு ஒரு காலம் மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் படித்து வச்சுக்கலாம். இங்கே லூனாரும் சரஸ்வதியும் இங்கே வந்து சட்லஜ், பீஸ், ரவி ரிவர்ஸால் ஏற்பட்டது தான் இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். திஸ் பிளெயின் ஆக்ட்ஸ் as வாட்டர் டிவிடெண்ட் டோப். ஸோ இந்த பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து ரெண்டாக பிரிக்குது, டிவைட் பண்ணுது, ரெண்டாக பிரிக்குது. த டூ மேஜர் வாட்டர் ஷெட்ஸ் இட் டிவைட்ஸ் ஆர் யமுனா சட்லஜ் அண்ட் கங்கா யமுனா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆறாக ஓடிட்டுருக்கிறத ரெண்டாக பிரிக்குது. அது எதை ரெண்டாக பிரிக்குதுன்னு பார்த்திங்கன்னா யமுனா சட்லஜாக பிரிக்குது, கங்கா யமுனாவை பிரிக்குது இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின். அடுத்து கங்கா பிளெயின்ஸ். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் தி யமுனா ரிவர் இந்த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இந்த ஈஸ்ட். ஸோ வெஸ்ட் பக்கம் யமுனா ரிவர்லேருந்து தொடங்கி ஈஸ்ட் பக்கம் பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிளெயின் நிலப்பகுதியை வந்து கங்கா பிளெயின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஃபுல்லாக கங்கா நதிகளால் அமைஞ்சிருக்கு. இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதுதான் அதிகம், அந்த ரெண்டு பிளெயின்ஸை விட கங்கா பிளெயின்ஸ் வந்து அதிகம், கிட்டத்தட்ட 2 மடங்குன்னே சொல்லலாம். ரிவர் கங்கா அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். ஸோ ரிவர் கங்காவும் அதை தொடர்ந்து சின்னதாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ட்ரிபியூட்டரிஸும் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா காக்ரா, காண்டாக், கோசி, யமுனா, சம்பால், பெட்வா, இன்னும் நிறைய இருக்குது, எக்ஸட்ரா போட்டாங்க. ஸோ அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து சேர்கிற அந்த சின்னதாக ஆறுகள், அதை தான் ட்ரிபியூட்டரிஸ் சொல்கிறோம். constitutes this plain by their sediments and make the great plain in India. ஸோ இந்த எல்லா நதிகளும் சேர்ந்து தான் இந்த கிரேட் கங்கா பிளெயினை வந்து உருவாக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிளெயின் இது, நிலப்பகுதி எது, விளைச்சல் நல்லா நிறைச்சி கொடுக்கக்கூடிய விளைச்சல் பகுதி எதுன்னு பார்த்தா கங்கா பிளெயின்ஸ் தான். The general slope of the entire plain, upper, middle and lower Ganga plains is towards east and southeast. ஸோ இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும், எப்படி இது சாய்வாக அமைஞ்சிருக்குன்னா ஈஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு அது அப்படியே சாய்வாக அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மபுத்திரா பிளெயின்ஸை பார்க்கலாம். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம். ஸோ பிரம்மபுத்திரா லேக் எங்கே இருக்குன்னா மெயினாக அசாம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இட் இஸ் அ லோ லெவல் பிளெயின் லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கிரேட் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா ஜம்முலேருந்து ஆரம்பித்து அசாம் வரைக்கும் வருதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய கிரேட் பிளெயின்ஸ் தான் வந்து பிரம்மபுத்திரா பிளெயின், மெயினாக அசாமில் இருக்குது. பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஃபவுண்ட் பை தி டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ் பிரம்மபுத்திரா. ஸோ இந்த பிளெயின்ஸ்க்கு யார் மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறுலேருந்து வரக்கூடிய பிளெயின்ஸ் தான் இது. இட் கவர்ஸ் அன் ஏரியா. ஸோ இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அது லேக்ஸில், அது லட்சங்களில் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது 56,000 தான் இருக்குது. ஸோ மோரலஸ் பாதிக்கு பாதி. தீஸ் பிளெயின்ஸ் கிரியேட் அலுவியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ். ஸோ அலுவியல் டெபாசிட்ஸும் இருக்குது, ஈரப்பதம் நிறைஞ்ச மார்ஷி ட்ராக்ஸும் கூட இங்கே இருக்குது. த பெனின்சுலார் பிளாட்டியூ. பெனின்சுலார் அப்படின்றது இங்கே 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிற இடம். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து நம்ம பெனின்சுலார் தான். நம்மளோட 3 பக்கமும் கடல்களாக சூழ்ந்துருக்கு. ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்றது இங்கே பிளாட்டியூ அப்படின்னா என்னென்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியை விட கொஞ்சம் உயர்வான இடம், அதுதான் வந்து பிளாட்டியூன்னு சொல்கிறோம். பெரிய மலைகளும் கிடையாது, ரொம்ப சின்னதாக கல்லும் கிடையாது, அது பட் ஒரு குன்றுன்ற மாதிரி சொல்கிறது, தட் இஸ் பிளாட்டியூ. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியை விட கொஞ்சம் உயர்வான இடம், அந்த பிக்சரில் காட்டியிருப்பேன் பாருங்கள், அதுதான் வந்து நம்ம பிளாட்டியூன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அந்த பெனின்சுலாரில் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ் என்னெல்லான்றதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த பிளாட்டியூ ரீஜன் லைஸ் டு த சவுத் ஆஃப் தி நார்த் கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ். ஸோ கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் நார்த் சைடு இருக்குதுன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சவுத் சைடு இருக்கிறது தான் இந்த பிளாட்டியூ ரீஜன். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் அ கண்ட்ரி. நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய மிக அதிகமான ஒரு
அமைப்பை எடுத்திருக்கிறது இந்த பெனின்சுலர் பிளாட்டியூஸ் தான். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 16 lakh கிலோமீட்டர்ஸ். ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த பெனின்சுலர் பிளாட்டியூஸால் அமைக்கப்பட்டிருக்கு. அபவுட் ஹாஃப் ஆஃப் தி டோட்டல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ பாதி நாடு பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டியூ மேலே தான் இருக்கும். இட் இஸ் அன் ஓல்ட் ராக்கி பிளாட்டியூ ரீஜன். ஸோ ரொம்ப பழங்காலத்து ஒரு பிளாட்டியூ இது, உயர்வான ஒரு மலைப்பகுதி இது. The topography consists of a series of plateaus and hill ranges interspersed with the river valley. ஸோ பிளாட்டியூஸ் இருக்கும், பெரிய பெரிய ஹில் ரேஞ்சஸ் இருக்கும், பெரிய பெரிய மலைகள் இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆறுகள் ஓரக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கும் இந்த இடத்துல, இந்த பிளாட்டியூஸில். அரவல்லி ஹில்ஸ் மார்க் தி நார்த் வெஸ்ட் பவுண்டரி ஆஃப் தி பிளாட்டியூ ரீஜன். ஸோ இந்த பிளாட்டியூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் உயர்வான பகுதி, சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியோட உயர்வான பகுதின்னு சொல்கிறோமா. அப்போ இதை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, அதில் எல்லைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் பவுண்டரியில் பார்த்திங்க அப்படின்னா அரவல்லி ஹில்ஸ் இருக்கும். இட்ஸ் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆர் மார்க்டு பை பண்டல்கண்ட் அப்லாண்ட். ஸோ அதுவே நார்த் ஈஸ்ட் பக்கமாக போய் பார்த்தோம் அப்படின்னா பண்டல்கண்ட் அப்லாண்ட் இருக்கும், கைமர் இருக்கும், ராஜ்மஹல் ஹில்ஸ் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் பக்கமும் ஈஸ்டர்ன் பக்கமும் இருக்கும். தி ஆல்டிடியூட் ஆஃப் தி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தி பிளாட்டியூ இஸ் மோர் தென் 600. ஸோ இவ்வளோ ஹைட்டுக்கு, இப்போ நம்ம பெரிய மலைகள் மாதிரி இது கிடையாது, ஆனால் இது ஒரு குன்று மாதிரின்னு சொல்கிறோமா. அப்போ இது எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு 600 மீட்டர் அதிகம் ஹைட்டில் இந்த பிளாட்டியூ வந்து அமைஞ்சிருக்கும். ஃபார் மீன் சி லெவல், அந்த கடல் மட்டத்திலேருந்து 600 மீட்டர் வரைக்கும் உயர்வாக இந்த பிளாட்டியூஸ் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த பீக் ஆஃப் ஆனைமுடி இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் தி பிளாட்டியூ. ஸோ இந்த ஒரு பிளாட்டியூவில் எது ரொம்ப ஹைட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப உயர்வான ஒரு இடம்னு பார்த்தா ஆனைமுடி அப்படிங்கிற இடம். இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2695 மீட்டர்ஸ். ஆனால் லொக்கேட்டட் என்ன ஆனைமலையில் தான் இந்த ஆனைமுடி அப்படின்ற பீக் வந்து அமைஞ்சிருக்கு. The general slope of this plateau is towards east. ஸோ இது எந்த பக்கம் சாய்வாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பக்கம் தான் சாய்வாக இருக்கும். The Great Plateau is a part of the Gondwana very ancient landmass. ஸோ இந்த பிளாட்டியூ எதோட ஒரு பகுதினா கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி தான் வந்து இந்த பிளாட்டியூ. கோண்ட்வானான்றது ஒரு பிளேட்டு. நம்ம கோண்ட்வானா பிளேட்டு தான் போயிட்டு அந்த சைனா பிளேட்டோடு இடிச்சிட்டு நிற்கிறோம். ஸோ நம்ம இருக்கிறது கோண்ட்வானா பிளேட்டில். டியூ டு த ஓல்ட் ஏஜ் த ரிவர் இன் திஸ் ரீஜன் அட்டைன்ஸ் தேர் பேஸ் லெவல் அண்ட் டெவலப்ஸ் ப்ராட் அண்ட் ஷாலோ வேலிஸ். ஸோ ரொம்ப பழங்காலத்துலேருந்து இது இருக்கிறதுனால ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோடய பேஸ் லெவல் அடைஞ்சிட்டு ஷாலோ வேலிஸ், அதாவது ஆழம் குறைவான பள்ளத்தாக்குகளை வந்து உருவாக்குது. The river Narmada divides the plateau region of India broadly into two. ஸோ river Narmada அப்படிங்கிறது இந்த பிளாட்டியூவில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. இது வந்து ரெண்டாக பிரிக்குது நம்மளோட பிளாட்டியூவை. The region lying to the north of the Narmada is called the Central Highland. ஸோ நார்த் பக்கம், இப்போ நடுவில் ஆறு ஓடுதுன்னு பார்க்கலாம், அதோட நார்த் பக்கமாக இருக்கிறது பேர் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்கிறோம். அதோட சவுத் பக்கமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடுலாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சதர்ன் சைட் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூவில் தான் இருக்கும். ஆல் தி மேஜர் ரிவர்ஸ் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா lying to the south of the Vindhyas flow eastward and fall into the Bengal பே ஆஃப் பெங்கால். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சவுத் விந்திய மலையுடைய சவுத்தில் தான் இருக்குது. அதனால் எல்லாமே என்ன பார்க்குதுன்னா ஈஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடுது. ஈஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடிட்டு பே ஆஃப் பெங்காலை இந்த ரிவர் எல்லாமே கலந்துருது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி எல்லாமே. நர்மதா, டாப்டி ஆர் டூ ரிவர் சிச்சுவேட்டட் டு தி சவுத் ஆஃப் தி விந்தியா ஃப்ளோ வெஸ்ட்வர்ட். இப்போ இந்த விந்திய மலையுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே சவுத்தில் தான் படித்தோம், சவுத் ஈஸ்ட் வேர்டுன்னு படித்தோம். இப்போ இங்கே வந்து சவுத் ஆஃப் தி விந்தியாஸ் ஃப்ளோ வெஸ்ட் வேர்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு நதிகள் மட்டும், நர்மதா, டாப்டி மட்டும் என்ன பண்ணுதுன்னா வெஸ்ட் பக்கமாக நோக்கி ஓடுது. த மூமெண்ட் டுவர்ட்ஸ் வெஸ்ட் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ரிஃப்ட் வேலி இந்த ரீஜன். இது ஏன் வந்து எல்லா நதிகளும் ஈஸ்ட் பக்கமாக ஓடும்போது இந்த ரெண்டு நதி மட்டும் ஏன் வந்து வெஸ்ட் பக்கமாக பாஞ்சு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் வேலி அங்கே இருக்குது, அதாவது பள்ளத்தாக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பள்ளத்தாக்கு வழியாக இது பயணம் செய்கிறதுனால இது வந்து வெஸ்ட் பக்கமாக இது வந்து பாஞ்சு போகுது. சென்ட்ரல் ஹைலாண்ட். ஸோ இந்த பிளாட்டியூவில் நர்மதா ரிவர் பாஞ்சு போகிறதுனால ரெண்டாக பிரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நார்த் சைட் இருக்கிறது சென்ட்ரல் ஹைலாண்ட், சவுத் சைட் இருக்கிறது டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் பிட்வீன் தி ரிவர் நர்மதா அண்ட் நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ். ஸோ ரிவர் நர்மதாலேருந்து தொடங்கி நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ், இப்போ நம்ம படித்தோமா இமயமலைக்கு கீழே ஏற்படக்கூடிய அந்த நிலப்பகுதி, ஸோ அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்குது. த ஆரவல்லி ஃபார்ம்ஸ் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் எட்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட். ஸோ
இந்த ஆரவல்லி தான் இந்த ஆரவல்லின்ற அந்த ஹில் தான் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பக்கமும் நார்த் வெஸ்ட் பக்கமும் அதோடைய எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. தீஸ் ஹில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் குஜராத் த்ரூ ராஜஸ்தான் டு டெல்லி இந்த நார்த் வெஸ்டர்ன்லி டைரக்ஷன் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 700 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து தொடங்கி ராஜஸ்தான் டெல்லி அந்த வழியாக வந்து இந்த மலை வந்து அமைஞ்சிருக்கு. ஆரவல்லி ஹில்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நார்த் வெஸ்டர்ன்லி டைரக்ஷனில் இது இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இது இருக்குன்னா 700 கிலோமீட்டர்ஸ் இந்த மலை வந்து இருக்குது. அதாவது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்ற இந்த பிளாட்யூ வந்து அமைஞ்சிருக்கு. The height of these hills is about 1500 meters in southwest, while near Delhi its height is hardly 400 meter. ஸோ இந்த ஹில்ஸுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும், அந்த ஆரவல்லி ஹில்ஸுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 1500 சவுத் வெஸ்ட் பக்கமாக வந்தால். அதுவே டெல்லி கிட்ட போக போக இதோடைய ஹைட் வந்து 400 மீட்டராக குறைஞ்சி போகுது. குரு ஷிகர் வித் 1722 மீட்டர் இஸ் த ஹையஸ்ட் பீக் ஆஃப் திஸ் ரேஞ்ச். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் இருக்க இந்த ஆரவல்லியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் உயர்வான இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு ஷிகர் அப்படின்றது. இதோட ஹைட் வந்து 1722 மீட்டர். த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட் இஸ் நோன் ஆஸ் மால்வா பிளாட்யூ. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டுடைய வெஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. அது என்னென்னா மால்வா பிளாட்யூ. இட் லைஸ் டு தி சவுத் வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி அந்த ஹில்ஸுடைய சவுத் வெஸ்ட் பக்கமாக இது அமைஞ்சிருக்கு. அண்ட் டு தி நார்த் ஆஃப் தி வித்யாச்சல் ரேஞ்சுடைய நார்த்லேயும் ஆரவல்லிஸுடைய சவுத் ஈஸ்ட் பக்கமும் இந்த மால்வா பிளாட்யூ அமைஞ்சிருக்கு. த ரிவர்ஸ் சம்பல், பெட்வா அண்ட் கென் ட்ரெயின் தி மால்வா பிளாட்யூ பிஃபோர் தி ஜாயின் த யமுனா. ஸோ இந்த யமுனாவுடைய ட்ரிபியூட்டரிஸ் இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆறுகள், அதாவது சம்பல், பெட்வா, கென், இந்த மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மால்வா பிளாட்யூவுக்கு தேவையான தண்ணியை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு யமுனாவோட சேர்ந்துக்குது. The part of the central highlands which extends to the east of Malwa Plateau is called as Bundelkhand. So மால்வா பிளாட்யூ வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுடைய ஒரு பார்ட்டு. மால்வா பிளாட்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து பண்டல்கெண்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இட்ஸ் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வாஸ் பேகல்கெண்ட். ஸோ பண்டல்கெண்டுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ மால்வா பிளாட்யூ, அடுத்து பண்டல்கெண்டு, அதுக்கு அடுத்து பேகல்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஹில்ஸை வந்து பேகல்கெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் விச் லைஸ் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா பிளாட்யூ இஸ் நோன் அஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. ஸோ இதுவே ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஹைவேஸில் நார்த் ஈஸ்டர்ன் பக்கமாக இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மால்வா பிளாட்யூ பார்த்தோம், சோட்டா நாக்பூர் பிளாட்யூ பார்த்தோம். ஸோ இந்த ஆறுகள், இந்த மலைகள், ஆரவல்லி ஹில்ஸ் எல்லாம் போகிறதுனால அங்கங்கே தனித்தனியாக பேர் வந்து வருது. இட் கவர்ஸ் மச் ஆஃப் ஜார்க்கண்ட், அட்ஜசன்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் சத்தீஸ்கர். ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்யூவில் இருக்குது. திஸ் ரீஜன் இஸ் வெரி ரிச் இன் மினரல் ரிசோர்ஸஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் அண்ட் கோல். ஸோ இந்த பிளாட்யூவில் எது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அயன் எடுக்கக்கூடிய அந்த இதுவும் கோலும் நிலக்கரியும் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுது. தென் டெக்கான் பிளாட்யூ, த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிளாட்யூ ரீஜன் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்யூ என்றதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்யூ தான். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை விட டெக்கான் பிளாட்யூ ரொம்ப பெரிய ஒரு பெருசாக இருக்குது. த ஷேப் ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் லவ்லி ட்ரையாங்குலர். ஸோ இந்த டெக்கான் பிளாட்யூட ஷேப்பு பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். 3 லைன்ஸ் போட்டால் அந்த ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒன் ஆஃப் தி சைட் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் மார்க் பை தி லைன் ஜாயினிங் கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ். ஸோ கீழே கன்னியாகுமரி நம்மளோட தமிழ்நாடோட பேஸ் இல்லைங்களா. ஸோ கன்னியாகுமரி ராஜ்மஹால் ஹில்ஸில் வந்து இதோடைய அந்த ஒரு சைடு அமைஞ்சிருக்கு. அண்ட் திஸ் லைன் பாசஸ் டு த ஈஸ்டர்ன் காட். இந்த லைன் எது வழியாக பாஸ் பண்ணி போகுதுன்னா ஈஸ்டர்ன் காட்டில் வந்து பாஸ் ஆகுது. இப்போ செகண்ட் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு சொன்னீங்களா, அதில் ஒரு லைன், 2வது லைன், 3வது லைன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சைடு தான் வந்து கன்னியாகுமரி ராஜ்மஹால் ஹில்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு லைன், இன்னொரு சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்புரா ரேஞ்ச் அங்கே இருக்குது. சத்புரா ரேஞ்ச், மகாடியோ ஹில்ஸ், மைக்கல் ரேஞ்ச், அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஒரு சைடு வந்து வருது. மூணாவது சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட் இருக்குது. ஸோ 3வது சைடு வெஸ்டர்ன் காட், இன்னொரு பக்கம் கன்னியாகுமரி ராஜ்மஹால், இன்னொரு பக்கம் சத்புரா, மகாதேவ், மைக்கால் ரேஞ்ச், ராஜ்மஹால் அப்படின்றதெல்லாம் இருக்குது. த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் அபவுட் 7 lakh square kilometers. ஸோ இந்த டெக்கான் பிளாட்யூ மட்டும் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னா 7 lakh square kilometers. ஹைட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1000 meters இருக்கும் கடல் மட்டத்துக்கு மேலே.
The Western Ghats form the western edge of the Peninsula Plateau. ஸோ இந்த பெனின்சுலர் பிளாட்டியோடைய வெஸ்ட் பார்டர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இட் ரன்ஸ் parallel to the அரேபியன் சீ கோஸ்ட். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீ கோஸ்ட் அந்த கடற்கரைக்கு சேமாக போகுது. பேரலாக அந்த பக்கத்தில் லைன் போட்ட மாதிரி, இப்போ ரயில்வே ட்ராக்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக வருது. The northern part of this range is called as Sahyadris. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய நார்த் பக்கம் இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா Sahyadris அப்படின்னு சொல்கிறோம். The height of the Sahyadris increases from north to south. ஸோ இதோடைய ஹைட் வந்து நார்த்லேருந்து சவுத் பக்கமாக நம்ம போயிட்டே இருக்கும்போது அதோடைய ஹைட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனைமுடி இது சார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் தி ஆனைமலை ரேஞ்ச். ஸோ இந்த ஆனைமுடின்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூணுமே வந்து கூடக்கூடிய அந்த ஒரு இடம் அதை வந்து ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனைமலை ரேஞ்சுடைய ட்ரை ஜங்ஷன் அது. The Coromandel Hills and the Palani Hills, Kodaikanal is a beautiful hill resort situated on the Palani Hills. ஸோ பழனி மலையில் இருக்கக்கூடிய இந்த கோரமண்டல், பழனி ஹில்ஸ், கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஹில் ரெசார்ட். மக்கள் அதிகமாக அங்கே வாழக்கூடிய, அங்கே போய் சைட் சீயிங் பிளேசஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பழனி ஹில்ஸ்லாம் அமைச்சிருக்கு. ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன்ஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஃப்ரம் தி ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் திஸ் பிளாட்டியூ. ஸோ ஈஸ்ட் பக்கமாக இதோட எல்லைகள் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அது வந்து சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் பக்கமாக இது வந்து தொடர்ச்சியாக வருது. திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வத்ரி. இந்த ரேஞ்சுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்கிறோமா அதை வந்து பூர்வாத்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஜாயின்ஸ் தி வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் தி நீலகிரி ஹில்ஸ். ஸோ இப்போ ஈஸ்டர்ன் காடு ஈஸ்ட் பக்கமாக வருது, வெஸ்டர்ன் காடு வெஸ்ட் பக்கமாக வருது. அது ரெண்டும் ஒன்றா சேரக்கூடிய அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாக்கும் தமிழ்நாடுடைய பார்டரில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து சேருது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டும் ஒன்றா வந்து சேர இடம். த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் லைக் தி வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கும், இடையில எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனால் ஈஸ்டர்ன் காட் வந்து அப்படி தொடர்ச்சியாக இருக்காது. கொஞ்சம் மலை, அப்புறம் கொஞ்சம் மலை அப்படி பிரேக் விழுந்த மாதிரி இருக்கும் அந்த மலைகள். The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar, Kaveri have dissected this ranges as many places. ஸோ இது ஏன் வந்து இந்த மலைகள், இந்த வெஸ்டர்ன் காட் மலையில் இருக்கக்கூடிய அந்த மலைகள் வந்து நடுநடுவில் ஏன் பிரேக் ஆகிருக்குன்னா இந்த நதிகள் பாஞ்சு போயிட்டு பே ஆஃப் பெங்காலை கலக்கிறதுனால இந்த மலைகள் வந்து மலைகள் வந்து நடுநடுவில் பிரேக் ஆகிட்டுருது. ஸோ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார் அண்ட் காவேரி அது வழியாக போயிட்டு கடலை கலக்கும் போது அந்த இடத்துல பிரேக் விடுது இந்த மலைகளுக்கு. த இந்தியன் டெசர்ட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டெசர்ட்டை பற்றினா இது பார்க்கலாம். தி தார் டெசர்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கிரேட் இந்தியன் டெசர்ட். ஸோ தார் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கிரேட். அடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். ஸோ இப்போ வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின் பார்த்தா இப்போ ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின்னு அதில் ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் பார்க்கலாம். இட் லைன்ஸ் பிட்வீன் தி ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் தி பே ஆஃப் பெங்கால். ஸோ ஈஸ்டர்ன் காடுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் அலாங் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ அங்கே வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா பக்கம் இருந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து தொடங்கி வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்ஸை ஒட்டி இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. தீஸ் பிளெயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை தி அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் தி லிட்டரல் ஜோன் பை தி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஈஸ்ட் பக்கமாக நிறைய ரிவர்ஸ் வந்து பாயுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரிவர்ஸ் அடித்து கொண்டு வந்து கடலில் சேர்கிற மாதிரி அந்த இடத்துல கொண்டு வந்து அலுவியல் கொண்டு வந்து விட்ட அந்த பகுதி தான் வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். த கோஸ்டல் பிளெயின்ஸ் கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் தி ரீசன்ட் அலுவியல் டெபாசிட். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புது அலுவியல் சாயில் தான் அங்கே இருக்கும். ஏன்னா பழசெல்லாம் அங்கேயே டெபாசிட் ஆகிடுது, ஹில்ஸ்லேயே டெபாசிட் ஆகிடுது, ஹிமாலயஸ்லேயே டெபாசிட் ஆகிடுது. இது இங்கே வந்து சேரது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக அடித்து வந்துட்டுருக்க அலுவியல் டெபாசிட்ஸ். திஸ் கோஸ்டல் பிளெயின் ஹாஸ் தி ரெகுலர் ஷோர் லைன் வித் வெல் டிஃபைன்டு பீச்சஸ். ஸோ ஷோர் லைன் ரொம்ப ரெகுலராக இருக்கும். பீச்சஸ் வந்து பக்கா பீச்சஸ் வந்து இந்த இதில் இருக்கும். த கோஸ்டல் பிளெயின் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர் இஸ் நோன் அஸ் நார்தர்ன் சர்க்காஸ். அங்கே எப்படி மலபார், கொன்கன் அப்படிலாம் பிரித்தாங்களோ அந்த மாதிரி இந்த பக்கமும் பிரிச்சிருக்காங்க. மகாநதியிலேருந்து தொடங்கி கிருஷ்ணா ரிவர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நார்தர்ன் சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சதர்ன் பார்ட் லைஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் காவேரி ரிவர். ஸோ அதுக்கு கீழே சவுத் பக்கமாக இருக்கக்கூடிய
கோஸ்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதியிலேருந்து காவேரி நதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2ஆக தான் பிரிச்சிருக்காங்க, அங்கே 3ஆக பிரிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஸ்டேட்ஸை வச்சு பிரிச்சிருக்காங்க, இங்கே வந்து ரிவர்ஸை வச்சு பிரிச்சாங்க. ஸோ மகாநதி, கிருஷ்ணா, காவேரி அது 3 அப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மகாநதி, கிருஷ்ணா நார்தன் சர்க்கஸ், கிருஷ்ணா, காவேரி, கோரமண்டல் கோஸ்ட்ன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மெரைன் பீச் ஆன் திஸ் கோஸ்ட் இன் சென்னை இட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் தி வேர்ல்டு. ஸோ உலகத்திலே நம்மளுடைய மெரினா பீச் தான் வந்து 2வது லாங்கஸ்ட் பீச், ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய பீச். Among the backwater lakes of this coast, Lake Chilka, ஒடிசாவில் இருக்கக்கூடிய சில்கா அப்படிங்கிற லேக் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா, லொக்கேட்டட் தி சவுத் வெஸ்ட் ஆஃப் தி மகாநதி டெல்டா. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குளம் வந்து ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு குளம் ஏற்பட்டிருக்கு. அந்த குளத்துடைய பேர் வந்து சில்கா அப்படிங்கிறாங்க. இந்த சில்கா ஒடிசா ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லேக், பெரிய நதி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகாநதி டெல்டாவுடைய சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. கொலேரு லேக் இன்னொரு குளம் இருக்குது, அது வந்து கொலேரு லேக்குன்னு சொல்கிறாங்க. விச் லைஸ் பிட்வீன் தி டெல்டாஸ் ஆஃப் தி கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. கோதாவரி, கிருஷ்ணா அது வந்து கடலில் சேரக்கூடிய அந்த பகுதிக்கு இடையில வந்து இந்த கொலேரு லேக் இருக்குது. அண்ட் புலிகேட் லேக், இன்னொரு லேக் பார்த்திங்கன்னா புலிகேட் லேக்குன்னு சொல்கிறாங்க. லைஸ் டு தி பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஆந்திர பிரதேஷ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டரில் இந்த புலிகேட் லேக் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஆர் வெல் நோன் லேக்ஸ் இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளேன். ஸோ இங்கே 3 லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஒன்று வந்து சில்கா, இன்னொன்று வந்து கொலேரு, இன்னொன்று வந்து புலிகேட் லேக். தென் ஐலாண்ட்ஸ் பார்க்கலாம். ஐலாண்ட்ஸ் அப்படின்றது தீவுகள். ஒரு நிலப்பகுதியை சுற்றி 4 பக்கமும் தண்ணி இருந்தால் அதுதான் வந்து நம்ம ஐலாண்ட் சொல்கிறோம். இந்தியா ஹேஸ் 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ், நேம்லி அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்வீப். ஸோ இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 2 ஐலாண்ட் குரூப்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஐலாண்ட் மட்டும் கிடையாது. சின்னதாக ரொம்ப அதிக குட்டியாக இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஒன்று, லக்ஷத்வீப் ஒன்று. இந்த ஃபார்மர் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 572 ஐலாண்ட்ஸ். ஃபார்மர்னால் முன்னாடி இருக்குது. அந்தமான் நிக்கோபாரில் பார்த்திங்கன்னா 572 சின்னதாக ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 572 ஐலாண்ட்ஸ் சேர்ந்தது தான் அந்தமான் நிக்கோபார். ஆனால் லொக்கேட்டட் வந்து பே ஆஃப் பெங்கால். அந்தமான் நிக்கோபார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. அந்த லேட்டர் ஒன், இப்போ அடுத்து லக்ஷத்வீப் பற்றி சொல்கிறாங்க. லேட்டர் ஒன் ஹேஸ் 27 ஐலாண்ட்ஸ். ஸோ லக்ஷத்வீப்பில் இப்போ 27 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அந்த லொக்கேட்டட் வந்து அரேபியன் சி. ஸோ இந்த லக்ஷத்வீப் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் பக்கமாக இருக்குது, அரேபியன் சீயில் இருக்குது. த ஐலாண்ட் ஆஃப் அந்தமான் நிக்கோபார்ஸ் ஆர் லார்ஜஸ்ட் டெக்டானிக் அண்ட் வால்கனிக் ஆரிஜின். இந்த நிலப்பகுதி எப்படி உருவாச்சு, இந்த ஐலாண்ட்ஸ் தீவுகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா வால்கனோ, எரிமலை வந்து அது அப்படியே படிஞ்சு சில்லுன்னு ஆகிட்டு அதுலேருந்து ஏற்படக்கூடிய நிலப்பகுதி தான் வந்து இந்த ஐலாண்ட்ஸ். இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இஸ் ஃபவுண்ட் அண்ட் பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட். ஸோ ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னா எப்போ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும், அது அடிக்கடி வெடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் வால்கனோ நம்ம இந்தியாவில் ஒன்று தான் இருக்குது. அது என்னன்னா பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டில் இருக்குது. அது அந்தமான் நிக்கோபார் குரூப்ஸ் ஆஃப் ஐலாண்டில் இருக்குது. 572 ஒன்று வந்து பேரன் ஐலாண்ட். வெல் தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் அரேபியன் சீ ஆர் மெயின்லி கோரல் ஆரிஜின். ஸோ அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா கோரல்ஸ் வந்து அங்கே இருக்கும், பவள பாறைகள் சொல்கிறோம். ஸோ அந்த பாறைகள் வந்து அந்த ஐலாண்ட்ஸில், அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஐலாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் வந்து எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி சப்மரைன் மவுண்டன். ஸோ எலிவேட்டட்னா ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன். சப்மரைன் அப்படின்றது இந்த மெரைனுடைய ஒரு பகுதி, மவுண்டெயின்ஸில் இதில் இருக்க கடற்குள்ளே இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸுடைய அந்த போர்ஷன்ஸை வந்து இது அமைஞ்சிருக்கு. சின்ஸ் தீஸ் ஐலாண்ட்ஸ் லைஸ் க்ளோஸ் டு த ஈக்வேட்டர். இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஈக்வேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால த கிளைமேட் ரிமைன்ஸ் ஹாட் அண்ட் வெட் த்ரூ அவுட் தி இயர் அண்ட் ஹேஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட். வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெப்பம் நிறைந்த ஒரு பகுதியாகவும், அதே மாதிரி வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல எப்பவுமே மழை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வெட்டாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும், பயங்கர ஹாட்டாகவும் இருக்கும், ஈரமாகவும் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட் அங்கே அமைஞ்சிருக்கும். ஏன்னா பயங்கர வெயில், பயங்கர மழை இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய காடுகள் வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிளைமேட். அதனால் டென்ஸ் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப அடர்த்தியான காடுகள் இந்த இடத்துல இருக்குது. The area of the island group is about 8,249 square kilometers. ஸோ இந்த மொத்த ஐலாண்ட் குரூப் இப்போ 572 ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா, அது மொத்தமாக சேர்த்து ஏரியா சொல்லும் போது 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. The entire group of island is divided into 2. இப்போ இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸை இப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. அது ஒன்று வந்து நார்த் பக்கம் இருக்கிறது அந்தமான், சவுத் பக்கம் இருக்கிறது நிக்கோபார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தீஸ் ஐலாண்ட் குரூப்ஸ் ஆர் ஆஃப் கிரேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக வந்து இந்த ஐலாண்ட்ஸ் இருக்குது.
போர்ட் பிளேயர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு ஹெட் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப். ஸோ இந்த போர்ட் பிளேயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனலில் இருக்குது. அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு இடம் அது. த சதர்ன் மோஸ்ட் டிப் த இந்திரா பாயிண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் நிக்கோபார் ஐலாண்ட். நம்ம இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் டிப் எதுன்னு பார்த்தா இந்திரா பாயிண்ட்னு படித்தோம். ஸோ அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா இந்த நிக்கோபார் ஐலாண்டில் தான் அமைஞ்சிருக்கு. அந்தமான்லையா நிக்கோபார்லையா, அந்தமான நிக்கோபார் ஆப்ஷன் கொடுத்தா அந்தமான் நிக்கோபார். ஆனால் ஒரு ஆப்ஷன் ஏல அந்தமான், ஆப்ஷன் பியில் நிக்கோபார் கொடுத்துட்டாங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட் தான் நம்முடைய ஆன்சராக இருக்கணும். அடுத்து லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அரபியன் சீல இருக்கக்கூடியது. ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் ஆஃப் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்ட் பக்கமாக இது இருக்குது. கோரல் ஐலாண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஐலாண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் இருக்குது. இது கவர்ஸ் இதோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் நம்ம அந்தமான் நிக்கோபாரில் 8249 படித்தோம். இது வெறும் 32 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமாகவே. கராவட்டி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ இந்த லக்ஷத்வீப் ஐலாண்டுடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி. லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி மால்டீவ் ஐலாண்ட்ஸ் பை தி 8 டிகிரி சேனல். ஸோ இங்கே லக்ஷத்வீப் வந்து மால்டீவ்ஸ் வந்து பிரிச்சிருக்கு. 8 டிகிரி சேனல் வந்து இதில் பிரிச்சிருக்கு. த அன்இன்ஹாபிட்டட் பிட் ஐலாண்ட் ஆஃப் திஸ் குரூப் ஹேஸ் தி பேர்ட் சாங்சுரி. ஸோ இந்த ஐலாண்டில் இந்த மால்டீவ்ஸ் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா பிட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த இடத்துல அன்இன்ஹாபிட்டட் மக்களே இல்லாத ஒரு பகுதி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ட் சாங்சுரி அது. Earlier it has 3 divisions, namely Lakadive, Minikoni and Amindivi. ஸோ இதை முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லக்ஷத்வீப் வந்து 3ஆக பிரிச்சிருந்தாங்க. லக்காடிவ், மினிகோனி அண்ட் அமின்டிவின்னு பிரிச்சிருந்தாங்க. இட் வாஸ் நேம்ட் ஆஸ் லக்ஷத்வீப் in 1939. ஸோ மொத்தமாக இதுக்கு சேர்த்து லக்ஷத்வீப்னு ஒரு பேர் வச்சிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1973ல் அந்த எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்த்து மூணு பேர் தனியாக இல்லாமல் ஒன்றா வச்சுட்டாங்க. அடுத்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட்ஸ். ஸோ கடற்பரப்பில் இல்லாத ஐலாண்ட்ஸ். பிசைட்ஸ் த 2 group of islands, India has a number of islands along the western coast, eastern coast in the delta regions of Ganga. ஸோ ஆஃப்ஷோர் ஐலாண்டுன்றது கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி வந்து ஐலாண்ட் சொல்கிறோமா. இந்த ஆஃப்ஷோர் ஐலாண்ட் கடல் பரப்பில் இல்லாமல் ஆறுகள், நதிகள்லாம் இருக்குது. அந்த ஆறுகள் பாயக்கூடிய அந்த இடத்துல உருவானக்கூடிய ஐலாண்டு தான் வந்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் கோஸ்ட்லையும் இருக்குது, வெஸ்டர்ன் கோஸ்ட்லையும் இருக்குது. அந்த டெல்டா ரீஜன் ஆஃப் கங்கா, அந்த கங்கை நதியெல்லாம் ஓடி வந்து கடலில் சேரக்கூடிய அந்த டெல்டா பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை வந்து ஆஃப்ஷோர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அன்இன்ஹாபிட்டட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை தி அட்ஜசன்ட் ஸ்டேட். ஸோ இந்த ஐலாண்ட்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மக்கள்லாம் யாருமே வாழாத ஒரு பகுதியாக தான் வந்து இருக்குது. இது யார் பார்த்துக்கிறாங்க, இந்த ஐலாண்ட்ஸ்க்கெல்லாம் யார் வந்து பார்த்துக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து இதை கேர் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடியது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவில் ஓடக்கூடிய ஆறுகள் அது எங்கெல்லாம் போய் எந்த பகுதியில் போய் கடலில் சேரப்போகுது, அது எவ்வளோ லாங்கில் ஓடப்போகுது அப்படிங்கிறத பற்றின தகவல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, டேக் கேர்.